வந்துட்டு நீங்கள் உங்களோட ஹேரை நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு நம்மளோட ஃபேஸ்லேயே 2 விஷயம் ரொம்பவே வந்து உங்களோட லுக்கே வந்து ஸ்பாயில் ஆகிடும். guys, welcome to my channel. இன்னைக்கு வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கான காலேஜ் க்ரூமிங் டிப்ஸ் தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோனாலே அதில் வந்துட்டு நீங்கள் ஹேரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த க்ரூமிங் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு. பிகாஸ் நீங்களே இமேஜின் பண்ணுங்கள், டாப் டு பாட்டம் நீங்கள் வந்து நல்லா ட்ரெஸ்அப் ஆகிருப்பீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், ட்ரெஸ், ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே. பட் ஆனால் உங்களோட ஹேர் வந்து ஃப்ரிஸியாக, ரஃப்பாக அண்ட் என்ன சொல்கிறது, லைவ்லியாக இல்லாமல் இருந்தால் அந்த உங்களோட லுக்கே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ வந்துட்டு நீங்கள் உங்களோட ஹேரை நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஓவராலாக அவங்களோட லுக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து சில டிப்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த ஹேர் கேர் டிப்ஸில் வந்துட்டு நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இல்லை, லைக் half ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி ஐடியா வந்து கிடச்சிடும். உங்களோட ஹேருக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் அதில் எல்லாமே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். லைக் இட்ஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் விஷயம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது க்ரூமிங் அப்படின்னு வந்துட்டா நம்மளோட ஐப்ரோஸ். ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஃபேஸ்லேயே 2 விஷயம் ரொம்பவே வந்து நம்ம ஃபேஸை ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஒன்று வந்து ஐப்ரோஸ், நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லிப்ஸ். ஸோ ஐப்ரோஸ் வந்து நம்மளோட கண்ணுக்கே அதுதான் வந்து அழகை கொடுக்கும். ஸோ நம்ம வந்து ஐப்ரோஸை ரொம்ப நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணணும். நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்களுக்கு ரொம்ப டென்ஸான ஐப்ரோஸ் வந்து இருக்கும். லைக் அவங்க வந்து எந்த ஐப்ரோ பேலட், எந்த ஐப்ரோ கிட்டுமே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஐப்ரோவை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. லைக் வந்துட்டு அது அப்படியே இங்கெல்லாம் வந்துட்டு முளைச்சிருக்கும், அப்படியே வந்து அவங்க விடுவாங்க. அவங்க ஃபேஸை நல்லா ஒரு குட் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா மேக் ஷுர் யூ த்ரெட் யோர் ஐப்ரோஸ் அண்ட் மெயின்டைன் இட் க்ளீன். பிகாஸ் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் என் ஃபேஸில் நான் வந்துட்டு வெறும் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணாலே வந்துட்டு என்னோட ஓவரால் லுக்கே வந்து மாறிடும். லைக் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப தின்னான ஐப்ரோ, லைக் வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா ட்ரை கேஸ்டர் ஆயில். நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வளரல. மேபி உங்களுக்கு ஒர்க் ஆனால் ஆகலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் ஐப்ரோ க்ரோத் சீரம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையவே கிடைக்குது. இன்கேஸ் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் அதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் த்ரெட்டிங் கூட நீங்கள் பார்லர் போய் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு வீட்லேயே ஒரு ரேசர் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பெயின்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு த்ரெட்டிங் வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஒரு ரேசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நிறைய ரேசர்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இல்லை லோக்கல் ஸ்டோர்ஸ்லேயே கூட ஐப்ரோ ரேசர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம கொடுப்பாங்க. லைக் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். பிகாஸ் பிளேட்ஸ் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ வந்து பி கேர்ஃபுல் வைல் யூஸிங். லைக் இது வந்துட்டு வெறும் ஐப்ரோஸ்க்குன்ட்டு இல்லாமல் அப்பர் லிப்ஸ்லையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஏரியா இங்கே நம்ம சீக்ஸில் வந்துட்டு நிறைய ஹேர்ஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் விஷயம், மோஸ்ட்லி எல்லாரும் வந்துட்டு இக்னோர் பண்ணுவாங்க பேசுறதுக்கு. பட் ஆனால் வந்துட்டு வி ஷுட் லேர்ன் எவ்ரிதிங் அபவுட் திஸ். என்ன அப்படின்னா ஃபேஷியல் ஹேர் ஆர் பாடி ஹேர், வாட் எவர் இட் இஸ். ஃபேஷியல் ஹேர் அண்ட் பாடி ஹேர் வந்து இது கம்ப்ளீட்டாக நமக்கு விட்டது தான். நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணாமல் இருக்கோம், அது நம்மளோட இஷ்டம். வாட் மேட்டர்ஸ் இஸ் ஒன்லி யோர் கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கு வந்து ஃபேஷியல் ஹேர் ஒரு பாடி ஹேர் இருக்கிறதால உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா யூ கேன் ரிமூவ் இட் அண்ட் யூ கேன் ஃபீல் பெட்டர். இல்லை எனக்கு அது இருக்கிறதால எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா யூ கேன் லீவ் இட் லைக் தட் ஒன்லி. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் மேக்கப் போடுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் மேக் ஷுர் யூ ரிமூவ் யோர் ஃபேஷியல் ஹேர். ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து மேக்கப் போட்டிங்க அப்படின்னா. ஸோ வந்துட்டு நீங்கள் இல்லைனா வந்து மேக்கப் போடுற அன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து உங்களோட காம்ப்ளெக்ஷனையும் வந்து எடுத்து காமிக்கும். ரொம்ப டல்லாக இருக்கும் ஃபேஸ். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக தெரியும். நீங்களே வந்துட்டு இது வரைக்கும் ட்ரை பண்ணனா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுறோம் அண்ட் வி ஆர் விசிட்டிங் ஸோ மெனி பீப்புள். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்மளோட ஃபேஸை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், நம்ம ஃபேஸை வந்து கேர் பண்ணணும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம் அண்ட் ஸோ சன் டேன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஐம் நாட் டெல்லிங் யூ டு யூஸ் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் வந்து நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் நானே வந்துட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணாத பர்சன். அதுக்கு வந்து ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு சன்ஸ்க்ரீன் எது போட்டாலுமே பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். லைக் எல்லாமே வந்துட்டு நான் ஹெவியாக ஃபீல் பண்ணுவேன். எந்த சன்ஸ்க்ரீன் எந்த மாய்ஸ்சரைசர் போட்டாலும் எனக்கு ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால ஐம் நாட் யூஸிங் எனி திங்.
பட் ஆனால் இந்த வின்டரில் மட்டும் எனக்கு ஸ்கின் பிரேக் அவுட் நிறையவே இருக்கும். அந்த டைமில் மட்டும் நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். யூஸிங் ஹிமாலயாஸ் ஜெல் மாய்ஸ்சரைசர் ஆலோவேரா ஃப்ளேவரில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து ஒன்லி இன் வின்டர், அதுவும் சம்மர்லலாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். அண்ட் சன் டேன்லேருந்து தப்பிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போகணுன்னா நான் துப்பட்டா வந்து யூஸ் பண்ணிட்டு போவேன். ஃபுல்லாக சுற்றிடுவேன் நான், ஃபேஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படி தான் நான் வந்து போகிறது. ஸோ நீங்களும் வந்து சன்ஸ்க்ரீன் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் வரி. அதெல்லாம் போட்டால் தான் நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ண முடியும்லாம் இல்லை. பிகாஸ் நானும் வந்துட்டு ஒரு ஆள் தான், சன்ஸ்க்ரீன் எதுவுமே போடாமல் தான் நான் இருக்கேன். மேபி இன் ஃபியூச்சரில் நான் யூஸ் பண்ணலாம். லைக் நான் வந்து என் ஸ்கின் டைப்புக்கு ப்ராப்பரான சன்ஸ்க்ரீன் கண்டுபிடிச்சா மேபி நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து எவ்வளோ கான்ஷியஸாக சன்ஸ்க்ரீன் போடுறவங்களா இருந்தாலும் சரி போடாமல் இருந்தாலும் சரி டேன் ஆகிறது ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம எப்படி டேனை ரிமூவ் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டாக காமிக்கிறது அப்படின்ட்டுலாம் வந்துட்டு நான் பார்த்துட்ருப்பேன். யூஸ்வலாக நான் வந்து ஹோம் ரெமெடிஸ் தான் வந்து ட்ரை பண்ணுவேன். லைக் நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டு ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரிலாம் நிறையவே ட்ரை பண்ணுவேன். அண்ட் ஸ்டீமிங் வந்து ஒரு நல்லவே குட் மெத்தட். பிகாஸ் நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவேன் ஒன்ஸ் நான் ஸ்டீம் பண்ணேன் அப்படின்னா. நீங்கள் வந்து ஸ்டீமிங் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபேஸ் பேக் வந்து நான் ஒரு ஃபேஸ் பேக் என்னோடய ஃபேவரட்டானது வந்து நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் நான் எந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலுமே அதில் வந்து டர்மரிக் நான் ஆட் பண்ணிப்பேன். ரீசன் இஸ் எனக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின் அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின், எனக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதனால நான் டர்மரிக் வந்து யூஸ் பண்ணுவேன். டர்மரிக் வந்து என்னோட பிம்பிள்ஸை ஹீல் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் வந்து பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் பாக்டீரியாஸை கில் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி டர்மரிக் நான் எந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலுமே அதில் அட்லீஸ்ட் இவ்வளோ ஆச்சு டர்மரிக் வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். இப்போ நான் என்னோடய ஃபேவரட் ஃபேஸ் மாஸ்க்கை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க. அதுக்கு நான் ஒரு பவுலில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர், இது வந்து மஸ்ட் அண்ட் ஷுட் எப்போவுமே இருக்கும், அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் வந்து யூஸ் பண்ணி இதை நல்லா வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மில்க் கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்ன்றதுனால நான் வந்து இங்கே தயிர் யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ தரோவாக மிக்ஸ் பண்ணி ஆனதும் இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். ஸோ இங்கே நான் கடலை மாவு யூஸ் பண்ணதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம லேட்டர் ஆன் ஃபேஸில் அதை தேய்க்கிறப்ப அது ஸ்க்ரப்பராக ஆக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணேன். பிகாஸ் நான் ரைஸ் ஃப்ளார் அண்ட் கோதுமை மாவு இதெல்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதால போர்ஸ்குள்ளே போய் ஃபில்லப் ஆகிடுற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால ஐ எம் நாட் யூஸிங் இட். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை வந்துட்டு நல்லா ஈவனாக வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு ப்ரஷ் ஆர் கையிலே கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஆனதும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுருங்க. ஸோ டோன்ட் டிபெண்ட் ஆன் த டைம். உங்களுக்கே வந்து அந்த டைட்னஸ் ஃபீல் ஆகும். அது ஆனதும் வந்து ஃபஸ்ட் அதை வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் மேக் ஷியோர் நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் கழுத்துக்கும் வந்து போட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் இங்கே வந்து வீடியோக்கு காமிக்கிறதால என்னால் கழுத்துக்கு வந்து போட முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்னோடய ஃபேவரட் ஃபேஸ் பேக். இது போட்ட உடனே எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ அண்ட் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகும். பிம்பிள்ஸ்க்குமே வந்து எந்த ஹார்ஷான ட்ரீட்மெண்ட்டும் இருக்காது. நெக்ஸ்ட் 5வது விஷயம் ஐ மேக்கப். நம்ம வந்து நிறைய பேரை நான் வந்து பார்க்குறேன். லைக் அவங்க வந்து ரெகுலர் பேசிஸில் ஐலைனர், காஜல் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க, இன்க்ளூடிங் மஸ்காரா. ஸோ அது வந்துட்டு நான் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இட். ஆனால் வந்துட்டு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி நிறைய டார்க் சர்க்கிள் வந்து இருக்கும். ஸோ ஆன் டாப் ஆஃப் தட் நான் இன்றைக்காச்சும் ஒரு நாள் ஐலைனர் அண்ட் காஜல் வச்சாலே அந்த கண்ணை சுற்றி வந்துட்டு இன்னும் டார்க்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது எதனாலன்ட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து இன்னும் டார்க் சர்க்கிள் அதிகமான மாதிரி தான் இருக்கும். ஈவன் ஆஃப்டர் ரிமூவிங் த ஐ மேக்கப் வாட் எவர் ஐ ஹவ் பட் ப்ராப்பர்லி ஒரு ஆயில் இல்லை வேஸ்லின் எதை வச்சு ப்ராப்பராக என்னோட ஐ மேக்கப்பை ரிமூவ் பண்ணாலுமே அது வந்து ஸ்டில் டார்க்காக இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஐலைனர் ஒரு காஜல் யூஸ் பண்ணுறது. ஸோ யூ டேக் கேர் ஆஃப் இட். இன்கேஸ் உங்களுக்கு டார்க் சர்க்கிள் ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னா ஃபைன். இல்லை இப்போ வந்து டார்க் சர்க்கிள் வந்துட்டுருக்கு, என்ன ரீசன்னு தெரியல அப்படின்னா திங்க் அபவுட் திஸ் ஆல்சோ. நீங்கள் வந்து ஐ மேக்கப்பில் ஐஸ் மேலே காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் காஜல், ஐலைனர், இதுவுமே ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா லிப்ஸ்டிக். நம்ம வந்துட்டு எந்த மேக்கப்புமே போடல அப்படின்னாலும் ஜஸ்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு ஒரு லிப்ஸ்டிக் வேர் பண்ணாலே அவ்வளோ ப்ரெசன்டபுளாக இருப்போம். எக்ஸாம்பிள் நான் தான்
எனக்கு வந்துட்டு மேக்கப் போட சுத்தமாக பிடிக்காது. சின்ஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், எனக்கு வந்து என்ன ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவேன், நிறைய ஸ்வெட் ஆகும் அண்ட் ஃபேஸ் இன்னும் ஆயிலியாக ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே நான் எதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு இப்போ காலேஜ் போகிறதால ஐ வாண்ட் டு லுக் மேக் மை செல்ஃப் ப்ரெசென்டபிள். ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, வெறும் ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு வின்டர்னா மாய்ஸ்சரைசர், இல்லைனா அதுவுமே இல்லை எனக்கு தோணுச்சுன்னா நான் வந்து அப்ளை பண்ணுவேன் மாய்ஸ்சரைசர். இல்லை அப்படின்னா பேர் ஸ்கின் ஐப்ரோ ஃபில் பண்ணுவேன் அண்ட் ஒரு லிப்ஸ்டிக். அவ்வளோதான். என்னோட லுக்கே வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். உங்களுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் வந்து அழகாக இருந்தீங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் ஹாப்பி அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 2 லிப்ஸ்டிக்ஸ் இருந்தாலே போதும். ஒன்று வந்து டீப்பர் ஷேட், இன்னொன்று வந்து நியூட்ரல் ஆர் நியூட் ஷேட் இருந்தாலே போதும். உங்களோட ஸ்கின் டைப் எதுன்னு பார்த்து யூ கேன் ஆப்ட் ஃபார் இட். ரெகுலர் பேசிஸ் அப்படின்னா 2 லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். இல்லை ஏதாச்சும் எனக்கு வந்து ஸ்பெஷலாக போகணும் அன்னைக்கு அப்படின்னா இன்னும் 2 லிப்ஸ்டிக் அக்காவோடது இருக்குது. ஸோ அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஒரு கிரையான் மாதிரியான லிப்ஸ்டிக். இது வந்து பேக்கோட லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஷேடில் வந்து இருக்கும். இது வந்து என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான லிப்ஸ்டிக். இதோட லிங்க் வந்து முடிஞ்சால் நான் வந்து தரேன். இதோட ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா வைன் டைன். ஸோ இது வந்து ஏதோ ஆஃபரில் இது கூட இன்னொரு லிப்ஸ்டிக்குமே ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக். இதை தான் வந்து நான் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இது வந்து நான் என்டையர் டே வந்து கேரி பண்ண மாட்டேன். நான் எங்கள் வீட்டில் இருந்து காலேஜ் போகிறப்போ ஒரு தடவை அப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான். அதுக்கு அடுத்து நான் காலேஜ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு உடனே வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ தட் ஐ கேன் மெயின்டைன் மை லிப் ஹெல்த் ஆல்சோ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து சுகர் பாப்போட லிப்ஸ்டிக். ஒரு மாதிரி லைக் டார்க் ப்ரௌன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது, லைட் ப்ரௌன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுத்துக்குமே மேட்சே இல்லை. இது வந்து ப்ரௌன் அண்ட் மரூன் மிக்ஸ் ஆன ஷேடில் வந்து இருக்கும். இது வந்து பியோர் ப்ரௌன். ஸோ இது வந்து பார்க்க ஒரு நியூட் ஷேட் மாதிரி இருக்கும். எல்லாமே லைக் ரொம்ப நாள் ஆனதுனால லிங்க் கிடைக்குமான்னு தெரியல. நான் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன், இல்லைனா ஐ எம் ஸோ சாரி. வந்து ஒகேஷ்னலாக நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது 2. இது வந்து நான் ஒரு vlogல வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட். இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிறதும் இந்த லிப்ஸ்டிக் தான். லைக் டார்க் டீப்பர் மரூன் மாதிரி இருக்கும். ஸோ ஐ ரியலி லவ் திஸ். இது வந்துட்டு ஆனால் ரெட்டிஷ் டோன் வந்து கொஞ்சம் இருக்கும், லைக் செரி கைண்ட். அந்த இதில் கொஞ்சம் டார்க்கர் ஷேட். ஸோ இது ரொம்பவே பிடிச்சிருந்த லிப்ஸ்டிக். பியூட்டியோட ஷேட் நேம் சொல்லிடுறேன், வைன் மீ. நாங்கள் மோஸ்ட்டாக இந்த வைன் அப்படிங்கிற பேரில் தான் ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா ஷேடுமே அப்படி தான் இருக்குது. ஸ்விஸ் பியூட்டியில் வந்து வைன் மீ ஷேட் நம்பர் 30. இதுதான் வந்து இந்த லிப்ஸ்டிக். அதுக்கப்புறம் ஃபேஸஸ் கனடாவோட இந்த லிப்ஸ்டிக். அது வந்து செரியில் டீப்பர் டோன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இது வந்து மரூனில் மரூன் அண்ட் ப்ரௌன் இது ரெண்டும் மிக்ஸ் ஆன டீப்பர் ஷேட். லைக் ரொம்பவே வந்து டார்க்கான ப்ரௌன் இருந்தால் எப்படி இருக்கும், மரூன் கூட மிக்ஸ் ஆகி அந்த மாதிரியான ஷேட். இதுக்கு வந்து இன்னும் டார்க்கராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஃபேவரட். ஸோ நாங்கள் வந்துட்டு டீப்பர் டோனை ரொம்பவே லைக் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி இது வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்குமே வந்து நல்லாவே மேட்ச் ஆகும் அண்ட் ஃபேர் ஸ்கின் டோனுக்குமே நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இதோட ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா கம்ஃபி மேட் ப்ரோ. ஸோ இதுதான் அந்த லிப்ஸ்டிக். நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா ப்ளீஸ் சர்ச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு லிங்க் கிடைச்சா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தரேன். ஆனால் இவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் 9 hours வந்து கேரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான கேர் வந்து நம்ம கொடுக்கணும். இல்லைனா வந்துட்டு லிப்ஸ் ரியலாக ட்ரை ஆகிட்டு ரொம்பவே பிக்மெண்டடாக ஆகிடும். ஸோ அதனால அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் ஏதாச்சும் கொடுத்து லிப்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸ்க்ரப்பிங்க்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். ப்ரஷ் பண்ணுறப்போ அந்த ப்ரஷ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்டில் வந்து உங்களோட லிப்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு தடவை ப்ரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு நல்ல ஸ்க்ரப்பாக வந்து ஆகிடும். ஸோ என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப ஷேக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நேரமாக நின்றுட்டு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு பேசுறதால தான் இப்படி இருக்குது. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரிடே மஸ்ட் அண்ட் ஷுட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நைட் தூங்க போகிறப்போ நம்ம வந்து எப்போவுமே லிப்ஸை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கணும். நான் வந்து
ரெகுலராக இந்த வேஸ்லின் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேறு எந்த லிப் பாமுமே யூஸ் பண்ணுறதில்ல, இந்த வேஸ்லின் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்துட்டு உங்களோட லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு த்ரூ அவுட் த டே. நான் வந்து ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் எவர் டெல் அபவுட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அண்ட் ஆல், பிகாஸ் எனக்கு அதெல்லாம் போட்டால் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அண்ட் ஐ ரியலி சஃபர்ட் அ லாட் ஃப்ரம் இட். ஸோ அதனால என்னோட ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னை வந்து ரிஸ்க் பண்ண நான் விரும்ப மாட்டேன். ஆனால் வந்துட்டு நான் ரெகுலர் பேசிஸில் ஸ்கின் கேர் பண்ணலனாலுமே சீரம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க சீரம் வந்து டாக்டர் ஷேத்தோட கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் சீரம். ஸோ இது வந்து எனக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால தான் வந்து நான் ரெகுலராக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ட்ரை இட் அவுட். ஆயிலி ஸ்கின், எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின், அண்ட் எனக்கு வந்து இது எந்த சைடு எஃபெக்ட்டுமே கொடுக்கல அண்ட் இட் ஒர்க் ரியலி வண்டர்ஸ். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். இன்னும் நிறைய சீரம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு சிலது வந்து பிம்பிள்ஸ் கொடுக்குது, சிலது வந்து அகெயின் ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால நான் அதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் ஸ்கின் கேர் அப்படின்னா. நான் வந்து நைட்டில் இந்த சீரம் அண்ட் லிப் பாம் போட்டுட்டு நான் வந்து தூங்கிடுவேன். மார்னிங் நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணதால எனக்கு பீல் ஆஃப் ஏதாச்சும் இருந்தால் நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா என்னோட மேக்கப் லைக் ஐப்ரோ அண்ட் லிப்ஸ்டிக் போட்டுட்டு என்னோட துப்பட்டா வச்சு கவர் பண்ணிவிட்டு நான் வந்து காலேஜ் கிளம்பிடுவேன். ஸோ அவ்வளோதான் என்னோட ஸ்கின் கேர். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் கண்டினியூ வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.